வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு 2 மடங்கு சம்பளம் உயர்வு சார்ந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல். இந்த 2 மடங்கு சம்பளம் உயர்வு யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இந்த அறிவிப்பு யார் வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026ஐ முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் முக்கியமாக 4 அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் வெளிப்படைத்தன்மை, வாக்காளர் பங்கேற்பு மற்றும் தொழில்நுட்ப பயன்பாடு ஆகியவற்றை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 23, 2026 அன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் பணியாளர்கள் அனைவரும் இதனை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் BLO ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் 75,000த்திற்கும் மேற்பட்ட BLOக்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களின் பணியினை பாராட்டக்கூடிய வகையில் ஆண்டு ஊதியம் ரூபாய் 6,000லிருந்து ரூபாய் 12,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. கூடுதலாக சிறப்பு பணிகளுக்காக ரூபாய் 2,000 ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. இதற்காக கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் விளம்பரங்களுக்கு முன்பு சான்றிதழ் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி, வானொலி, சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட எந்த மின்னணு தளத்திலும் விளம்பரங்கள் வெளியிட வேண்டுமென்றால் மாவட்டம் அல்லது மாநில அளவிலான ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு MCMC அனுமதி பெற வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் குறைந்தது 3 நாட்களுக்கு முன்பும், அங்கீகரிக்கப்படாதவர்கள் 7 நாட்களுக்கு முன்பும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். இது பெய்டு நியூஸ் போன்ற முறைகேடுகளை தடுக்க உதவும் முக்கிய நடவடிக்கை. செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் டீப் ஃபேக் போன்ற தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாட்டை கட்டுப்படுத்த கடுமையான விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளது. AI மூலமாக உருவாக்கப்பட்ட அல்லது மாற்றப்பட்ட உள்ளடக்கத்தில் AI உருவாக்கியது போன்ற தெளிவான குறிப்பு இருக்க வேண்டும். மேலும் ஒருவரின் அனுமதி இல்லாமல் அவரது குரல், உருவம் போன்றவற்றை தவறாக பயன்படுத்தப்படுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இத்தகைய தவறான உள்ளடக்கங்கள் கண்டறியப்பட்டால் 3 மணி நேரத்திற்குள் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நகர்ப்புறங்களில் வாக்காளர்கள் பங்கேற்பை அதிகரிக்க அடுக்குமாடி குடியிருப்புக்குள் வாக்குச்சாவடிகள் அமைக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உயரமான குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் மக்களுக்கு அருகிலேயே வாக்களிக்கும் வசதி கிடைக்க இதன் மூலம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் வாக்காளர்கள் வருகை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.